வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு தெய்வீகமான அதே சமயம் பரபரப்பான வரலாறு. அது முருகப்பெருமானின் திரு அவதார கதை. இதில் அடங்கியிருக்கும் அர்த்தம், ஞானம், தெய்வீக சக்தி எல்லாம் நம்மை ஆச்சரியப்படுத்தும். பழங்காலத்தில் தாரகாசுரன், சூரபத்மன் மற்றும் சிங்கமுகன் போன்ற அசுரர்கள் சிவபெருமானிடமிருந்து பல வரங்களை பெற்று தேவர்கள் மற்றும் முனிவர்களுக்கு பெரிய துன்பங்களை கொடுத்து வந்தனர். இந்த அசுரர்களை அழிக்கக்கூடிய சக்தி சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் பிறக்கப் போகும் மகனால் மட்டுமே முடியும் என்ற வரமும் இருந்தது. இதன் காரணமாக தேவர்கள் அனைவரும் அசுரர்களின் கொடுமையில் இருந்து மீள சிவபெருமானுக்கு ஒரு மகன் பிறக்க வேண்டும் என்று விரும்பினர். அசுரர்களை அழிக்க ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் சிவபெருமான் தியானத்தில் இருந்து மீண்டு பார்வதி தேவியை மணக்க வேண்டும். இதற்காக தேவர்களின் வேண்டுகோளின்படி மன்மதன், அதாவது காமதேவன், சிவபெருமான் மீது மலர் அம்புகளை எய்து அவரது தவத்தை கலைக்க முயன்றார். இதனால் கடும் கோபம் கொண்ட சிவபெருமான் தன் நெற்றிக்கண்ணை திறந்து மன்மதனை பார்த்தார். அந்த நெற்றிக்கண்ணில் இருந்து வந்த தீச்சுவாலை மன்மதனை எரித்து சாம்பலாக்கியது. மன்மதனை எரித்த பின் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து 6 தீப்பொறிகள் தோன்றின. இந்த 6 தீப்பொறிகளும் அசுரர்களை அழிக்கக்கூடிய அதீத சக்தி வாய்ந்தவை. இந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் வாயு பகவானும் அக்னி தேவனும் அந்த தீப்பொறிகளை தாங்கினார்கள். ஆனால் அவர்களாலும் அந்த தீப்பொறிகளின் உக்கிரத்தை தாங்க முடியவில்லை. அதனால் அவர்கள் அந்த 6 தீப்பொறிகளையும் கங்கை நதியில் கொண்டு போய் விட்டனர். கங்கை நதியும் அந்த தீப்பொறிகளை தாங்க முடியாமல் இறுதியாக அவற்றை சரவண பொய்கை, நாணல் நிறைந்த குளம் என்ற நீர்நிலையில் கொண்டு போய் சேர்த்தது. அந்த 6 தீப்பொறிகளும் சரவண பொய்கையில் இருந்து 6 தாமரை மலர்களில் 6 அழகான குழந்தைகளாக மாறின. அந்த 6 குழந்தைகளையும் கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்த 6 பெண்கள், அதாவது கார்த்திகை பெண்டீர் எடுத்து தங்கள் சொந்த குழந்தைகளைப் போலயே பால் கொடுத்து வளர்த்தனர். இப்படி கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் அவருக்கு கார்த்திகேயன் என்ற பெயர் வந்தது. பிறகு சிவபெருமானின் பத்தினி பார்வதி தேவி சரவண பொய்கைக்கு வந்தார். 6 குழந்தைகளையும் ஒரே நேரத்தில் தன் கைகளால் அள்ளி அணைத்துக் கொண்டார். அப்போது அந்த 6 குழந்தைகளும் ஒரே திருமேனியாக ஒன்று சேர்ந்தன. ஒரே உடலும் 6 திருமுகங்களும் கொண்ட முருகப்பெருமான் தோன்றினார். இவ்வாறு 6 முகங்களுடன் தோன்றியதால் முருகனுக்கு சண்முகன் என்ற பெயர் வந்தது. 6 முகனாக தோன்றிய முருகனுக்கு பார்வதி தேவி தன்னுடைய சக்தியின் அம்சமான வேலாயுதத்தை பரிசாக கொடுத்தார். அந்த வேல் முருகனின் கையில் ஞான வேலாக விளங்கியது. பின்னர் முருகப்பெருமான் தேவர்களின் சேனாதிபதியாகி திருச்செந்தூரில் சூரபத்மன் உட்பட அனைத்து அசுரர்களையும் வென்று தேவர்களுக்கு மீண்டும் ஆட்சியை வழங்கினார். இதுதான் முருகப்பெருமானின் பிரம்மாண்டமான திரு அவதார கதை. அப்படி என்றால் சிவனின் ஞானத்தில் இருந்து பிறந்தவன், தாயின் அன்பால் இணைந்தவன், வேலின் சக்தியால் தெய்வீக நீதி நிலைநாட்டியவன், அவர்தான் நம் அருள்மிகு முருகப்பெருமான். இந்த மாதிரி தெய்வீகமும் அறிவும் கலந்த கதைகளை இன்னும் அழகா அறிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவே எங்களுக்கு போரார்வம். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.